மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். பாப்பாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள் பார்த்துக்கோங்க. அப்போ துணி எடுக்க கூப்பிட்டு போயிருந்தேன். எப்போவுமே துணி எடுக்க பாப்பா கூப்பிட்டு போகவே மாட்டேன். ஆனால் இந்த வாட்டி அம்மா இல்லைம்மா இந்த வருஷம் எனக்கு துணி எடுக்க என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னான். வருஷம் வருஷம் நான் கொண்டாட மாட்டேன். அங்கே அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் போய் கொண்டாடுவேன். இந்த வருஷம் அவளுக்கு 22ஆந்தேதி ஆனுவல் டே இருக்குது. அப்போ சொன்னால் இந்த வாட்டி போக முடியாதுமா, நீயே துணி எடுத்து எனக்கு இந்த வாட்டி நீயே கொண்டாட அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு பிரியாணி போட்டு கேக் வெட்டுறோமா, நைட்டு 7 மணிக்கு தான் கேக் வெட்டணும்னு சொன்னால் சரி மோனே அம்மா 7 மணிக்கு கேக் வெட்டிட்டு உனக்கு பிரியாணி கிண்டுறேன் சொன்னேன். சரி அம்மான்னு சொன்னால் அம்மா ட்ரெஸ் எடுக்க எனக்கு என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னா உடனே நான் சஞ்சய் பௌஷி மாதவி 3 பேர்த்து கூப்பிட்டு போனேன். மாதவிக்கும் பௌசிக்கும் ஒரே மாதிரி எடுத்து கொடுத்தேன். சஞ்சய் சொன்னால் எனக்கு வேண்டாம், எனக்கு அடுத்த வாரம் பிறந்தநாள் வரும் அப்போ எனக்கு எடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு வீடியோ கேம் ஏதாட்டும் எனக்கு வாங்கிட்டாங்க, எனக்கு ஏதாட்டும் ஒன்று விளையாடு ஜாமாவில் ஏன்னா ரிமோட்டு மூலியமாக ஒர்க் பண்ணுற மாதிரி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சரி அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு உடனே அவனுக்கு அது வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு மொத்தமாக 4000 ரூபா ஆச்சு. நான் 2 பேத்துக்கு தானே துணி எடுத்தேன், தம்பிக்கு எடுக்கல, தம்பிக்கு எடுத்தால் கூட வந்திருக்கும். எடுத்து முடிச்சுட்டு இப்போ தாங்க வந்தேன். கொண்டு அவங்கள வந்து அம்மா வீட்டில் விட்டேன். அம்மா வீட்டில் அம்மாட்ட காமிக்க போனேன். அவங்க காமிச்சிட்டு நல்லா இருக்குமா அப்படி சொன்னாங்க. உடனே நாளைக்கு நானே கிளப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் காலையில் எழுந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னேன். சரின்னு சொன்னாங்க பிள்ளைங்களாம். அங்கேயே விட்டுட்டு நான் வந்துட்டேங்க.